வணக்கம். ஆண்டவராகிய இயேசு 10 கட்டளைகள் கொடுத்திருக்காரு. அது கூட சேர்த்து 12 கட்டளைகள், 2 கட்டளைகள் சொல்றாங்க. மொத்தம் 12 கட்டளைகள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஏன் சொன்னாரு? எதுக்காக சொன்னாரு? ஒரு மனிதன் எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. மற்ற உயிர்கள், ஒரு ஆடு மாடு இதெல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு, மற்ற உயிர்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மனிதன்னா ஒரு ஒழுக்க நெறியோட வாழணும். அவன்தான் மனிதன். இப்போ நமக்கான ஒழுக்க நெறிகள் தான் இந்த கட்டளைகள். இதை வழிமுறைப்படுத்தி நம் வாழ்க்கையில நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு தாயா தந்தையா இருந்து ஏசப்பா இதெல்லாம் நமக்கு சொல்றாரு. சரி, முதல் கட்டளை, உன் ஆண்டவராகிய கடவுள் நாமே, நம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. இது எதுவோ மற்ற கடவுளோட கம்பேர் பண்ணுறதோ இல்லை எந்த கடவுள் பெருசு அப்படின்னு சொல்கிறதுக்காகவோ இல்லை. இது என்ன அப்படின்னா, அப்படியே போய் உறுதியாக இறைவனை நம்ம பிடிச்சிக்கணும். இறைவா நீ தான் எனக்கு எல்லாம், ஏசப்பா தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அந்த உறுதியான மனதோட நம்ம இறைவன் தான் எல்லாம், நீ தான் கதி, உன்னை தவிர வேற கடவுளே கிடையாது, உன்னை தவிர எனக்கு யாருமே கிடையாது அப்படி அந்த மன உறுதியோட இறைவனை நம்ம நேசிக்கணும். அவர்தான் எல்லாம் அப்படின்னு அவரே கதின்னு இருக்கணும். அதுதான் இதனுடைய அர்த்தம். இப்போ ஏசப்பா இறைவன் இல்லையா, இறைவனாத்தான் இருக்காரு. இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல இந்த ஒரு குட்டி பூமியில நமக்காக அவர் அவதரிச்சார். 40 நாள்கள் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம சோதிக்கப்பட்டார். இன்னும் எத்தனையோ சோதனைகள் அவருக்கு. எவ்வளோ துன்பப்பட்டாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு. யோசிச்சு பாருங்க ஒரு விஷயம். அவர் வாழ்ந்த காலத்துல பல பேருக்கு உயிரை கொடுத்தாரு, உயிர் தழ செய்தாரு. பல பேரை நோயிலிருந்து குணப்படுத்தினாரு. அப்ப அவரால் சிலுவையில் அறைப்பட்டதுலேருந்து காப்பாத்திருக்க முடியுமா? முடியாதா? முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஏன்? நம்மளுடைய பாவத்தை அவர் வாங்கிட்டாரு. அதுக்காக நம்மளுடைய பாவத்தை ஏத்துக்கிட்டு அவர் போய் கஷ்டப்பட்டார். நமக்குள்ள இதெல்லாம் சிந்திக்கும் போது நமக்குள்ள எவ்வளோ நன்றி உணர்வு வரணும். இன்னும் நம்ம வாழ்க்கையிலேயே கூட நம்மளே சொல்லுவோம் பல சந்தர்ப்பத்தில், இந்த நேரத்தில் அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது ஏசப்பா மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேனே தெரில, அவர் தான் அந்த கஷ்டத்துலேருந்து என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்தார், அவர் தான் கூடவே இருந்தார். இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? நமக்கு எவ்வளோங்க நன்றி உணர்வு வரணும். யாரோ ஒரு தெரியாத இடத்துல யாரோ தெரியாத நம்பர் ஒரு சின்னதாக உதவி செஞ்சால் கூட நின்று நன்றின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் இறைவன் நமக்கு செஞ்சது சாதாரணம் கிடையாது. அவர் செஞ்சது யாராலும் செய்ய முடியாது. அவ்வளோ நமக்காகவே வாழ்கின்ற இறைவன். அப்பேற்பட்ட இறைவன் மேல நமக்கு எவ்வளோ நன்றி உணர்வு வரணும். இறைவா உன்னை தவிர எனக்கு வேற கடவுளே கிடையாது, உன்னை தவிர வேற எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நமக்குள்ள அந்த அன்பு, அந்த நன்றி உணர்வு நமக்குள்ள பெருக்கெடுக்கணும் இல்லையா? அதான். அடுத்து இரண்டாவது, கடவுளுடைய திருப்பெயரை வீணாக சொல்லாதே. நமக்கெல்லாம் ஆசை, எல்லாருமே ஏசப்பாவை வணங்கணும், எல்லாருமே அவர் வழி நடக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஆனால் நம்ம போய் சொன்னோம்னா, நீங்கள் ஏசப்பாவை நம்புங்க, ஏன்னா நான் எவ்வளோ பலன் அடைஞ்சிருக்கிறேன், அந்த பலனை நீங்களும் அடையணும், நீங்கள் நம்புங்க, நீங்கள் வணங்குங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அது கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னதான் சொன்னாலும் அது வீண் தான். இன்னொரு விஷயம், நம்ம எல்லாருமே
ஏசப்பா வணங்குறோம், ஏசப்பா ஏசப்பா சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நம்பிக்கையாக எத்தனை பேர் வணங்குறோம்? அந்த நம்பிக்கையை தான் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் என்னை குறித்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னால் போதாது, விண்ணுலோகத்தில் உள்ள என் தந்தையின் திருவள்ளத்தின்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் இல்லையா? எத்தனை பேர் அவர் திருவள்ளத்தின்படி நடந்துக்கிறோம்? இன்னொரு வசனம், உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றும், உன் நம்பிக்கை உன்னை காப்பாற்றும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அந்த நம்பிக்கை தான் உன்னை காப்பாற்றும். அந்த நம்பிக்கையோட வணங்குங்க. பல இடங்கள்ல பைபிள்ல அந்த நம்பிக்கையை தான் சொல்றாரு. நீங்க நம்பிக்கையா வணங்குங்க, நம்புங்க. அதை முதல்ல சொல்றாரு. எத்தனை பேருக்கு உண்மையாகவே நம்பிக்கை இருக்கு? அந்த நம்பிக்கையோட அவர் திருப்பெயரை சொல்லணும். அப்பதான் பலன் இருக்கு. நம்ம கூப்பிட்டாவே அவர் வருவார் தான், இல்லைன்னு இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே அவர் தானே தாயும் தந்தையுமா இருப்பார். ஆனால் உண்மையான நம்பிக்கையோட அவர் திருப்பெயரை சொல்றவங்களுக்கு அவர் எப்பவுமே துணையா இருப்பார். அடுத்து 3வது, கடவுளின் திருநாள்களை புனிதமாக அனுசரி. நமக்கெல்லாம் 2 விதமான சிந்தனைகள் இருக்கும். ஒன்று உலகியல் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள், இன்னொன்று கடவுளை பற்றிய சிந்தனைகள். இது என்ன சிந்தனை தானே அப்படின்னா அப்படி கிடையாது. 2 ஒன்று கிடையாது. நம்ம இந்த உலகியல் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறோம் இல்லையா, இது எல்லாமே மாயேதான், மாறக்கூடியது. ஆனால் இறைவன் சிந்தனை மட்டும்தான் உண்மை. அது மட்டும்தான் இறைவன் கிட்ட நம்மளை கூட்டிட்டு போய் சேர்க்கக்கூடியது. இப்போ உலகியல் சிந்தனைனா என்ன? நம்ம ஏதாவது அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன வேலை, என்ன எங்கே போகிறது, என்ன செய்யறது, குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறது, எப்போவுமே இது போல் ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். கடவுளை எப்பயாவது ஒரு முறை தான் நம்ம வணங்குவோம். அதுக்குன்னு ஒரு நாளை வச்சுக்கும். இப்போது சில இடங்களில் இது ஓய்வு நாள் அப்படின்னு இருக்கும். இந்த வரிகள் ஓய்வு நாளோ எந்த நாளோ, ஆனால் ஒரு நாளை நம்ம வச்சுக்குவோம். இந்த நாளில் இறைவனை கும்பிடலாம், இப்போ இந்த நேரம் இறைவனை கும்பிடலாம், அது தவறு கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் மட்டும்தான் கும்பிடணும். மற்ற நேரத்தில் மறந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கறது, இந்த உலகியல் சிந்தனையிலேயே இருக்கிறது, அது போல தான் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே இறை சிந்தனையோடு தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில், நம்ம உலகியல் வாழ்க்கையிலே நம்ம எல்லாமே இறை சிந்தனையை புகுத்தணும். இப்போ நம்ம சாப்பிட்றோம், அப்போ நமக்கு ஞாபகம் வரணும், ஏசப்பா உன் கருணையால் நான் இப்போ சாப்பிட்ருக்கேன். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், ஏசப்பா உங்களுடைய திருவுள்ளம் என்னவா இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். இது போல் ஒவ்வொன்று நம்ம வாழ்க்கையில் டே டு டே எப்பவுமே இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போது இறைவன் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏதோ ஒரு முறையில் நமக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எப்பவும் இறை சிந்தனையோடு இருக்கணும். இப்போ இன்னும் கிறிஸ்மஸ்ஸு, புனித வெள்ளி, ஈஸ்டர் இது போல் நாட்கள்லாம் வருது இல்லைங்களா? இது இறைவனுக்காக நம்ம அந்த நாளை நம்ம கொண்டாடணும். நமக்காக உயிர் பெற்று உலகத்தில் நமக்காக வந்தார், நமக்காக சிலுவையில் அறைப்பட்டார், நமக்காக உயிர் தெழுந்து வந்தார், நமக்காகத்தான். இப்போ நம்ம அந்த நாளை நம்ம நன்றி உணர்வோடு கொண்டாடணும். அந்த அன்பை அதிகரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அந்த நாளை நம்ம இறை சிந்தனையோடவே இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி நாட்களில் நம்ம கொண்டாடுறதே அதுக்காகத்தான். அடுத்து, தாய் தந்தையை மதித்து நட. இந்த உலகியல் வாழ்க்கைக்கு நம்ம வர்றதுக்கு காரணமே, இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுக்கு காரணமே தாய் தந்தை இல்லையா? அதனால எப்பவுமே அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இப்போது நிறைய பேர் பார்த்துக்கிறதே இல்லை, தாய் தந்தையை கவனிச்சிக்கிறது இல்லை. அவங்க வாழ்க்கை, அவங்க குடும்பம் அப்படின்னு
போயிடுறாங்க. ஆனால் இறைவன் அது எப்பவுமே ஒத்துக்கவே மாட்டார். அது அப்படிப்பட்டவர்கள் இறைவனுடையவர்களாக இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா, அதை செஞ்சு தான் ஆகணும். அவர்களுடைய கடமையை அவங்க ஆற்றி தான் ஆகணும். இப்போ இன்னொரு இடத்துல ஒரு வாசகம் வரும், என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையவர் என கருதப்பட தகுதியற்றோர் அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு. ஏன் அப்படின்னா நமக்கு பிடிக்கும் அம்மாவுடைய அந்த அன்பு, அப்பாவுடைய அரவணைப்பு, அதெல்லாம் நம்ம மனசு கேட்கும். ஆனால் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறது இறைவன் தான். அவர்தான் நமக்கு உண்மையான தாயும் தந்தையும். இப்போ நம்ம கூட இருக்கிற தாய் தந்தை இந்த பிறப்பிற்கான காரண தாய் தந்தை. இப்போ உண்மையான தாய் தந்தை கிட்ட மட்டும்தான் நம்ம ஏக்கத்தை நம்ம வெளிப்படுத்தணும், நம்ம எதிர்பார்க்கணும். இந்த அன்பு, இந்த அரவணைப்பு, இதெல்லாம் எதிர்பார்க்கணும். வேற எந்த தாய் தந்தை மட்டும் இல்லை, வேற எந்த உறவுகிட்டையுமே எதிர்பார்க்க கூடாது. இறைவன் கிட்ட மட்டும்தான் நம்ம இந்த அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் எதிர்பார்க்கணும். நம்ம போய் அந்த பற்றுல போய் மாட்டிக்கூடாது. என் தாய், என் தந்தை, அவங்களுக்கு அன்பு கொடுக்கணும், கருணை கொடுக்கணும், அவங்கள பார்த்துக்கணும் தான். ஆனால் பற்றுக்குள்ளே போயிடக்கூடாது, அவங்கள மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து, கொலை செய்யாதே. ஒரு வசனம் இருக்கு, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இரக்கம், அந்த இரக்கம் எல்லா உயிர்கள்கிட்டையும் வந்துருச்சு அப்படின்னா மனசால கூட யாரும் கொலை செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஒரு மனிதன் இல்லை, ஒரு மற்ற உயிர்கள், எந்த உயிர்களாக இருந்தாலும் சரி, எந்த உயிர்களுமே நம்ம துன்புறுத்தக்கூடாது, எந்த ஒரு உயிரையும் கொலை செய்யக்கூடாது. அது ஒரு எறும்பா இருந்தாலும் சரி, ஈயா இருந்தா கூட சரி, நம்ம காரணம் இல்லாம எந்த உயிரையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது, கொலையே செய்யக்கூடாது. அதாவது இறைவனுக்கு எல்லாமே ஒண்ணுதான். நம்ம மேல எவ்வளோ அன்பு இருக்கோ ஒரு புழு மேலேயும் அவ்வளோ அன்பு தான் அவருக்கு இருக்கு. அவருக்கு எல்லாமே ஒண்ணு. இப்போ நம்ம ஒரு உயிரை கொல்லும் போது அவர் எப்படி ஒத்துக்குவாரு, அது எப்படி அவர் ஏத்துக்குவாரு? அவருக்கு எல்லாமே ஒண்ணு, எல்லா உயிர்களும் ஒண்ணு. அப்போ அவர் ஒத்துக்க மாட்டார், இது ஏத்துக்கவே மாட்டாரு. பலி செய்யவே செய்யாதீங்க, எந்த உயிரையும் கொலை செய்யாதீங்க. அடுத்து, மோக பாவம் செய்யாதே. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மேலேயும், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேலேயும் இயல்பாகவே ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனா தவறான எண்ணத்தோட நம்ம பார்க்கவே கூடாது. இப்போ நமக்கு நம்ம மனம் தான் இதெல்லாம் நமக்கு தவறா சொல்லி கொடுக்கறது எல்லாமே இந்த மனம் தாங்க. நம்ம மனதை மாற்றணும். இப்போ ஒரு விஷயத்த நம்ம சிந்திக்கிற விதமே ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமாக இருக்கும். ஆனால் நம்ம எப்படி தெரியுமா சிந்திக்கணும்? ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறோம், நம்ம சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு பொண்ணுனாவே அழகுப்பா, அது உண்மைதான். பெண்கள்னா அழகு தான், பெண்கள்னாவே அழகு. ஆனால் அந்த அழகை பார்க்குறோம், அதுக்கு பின்னாடி ஒரு பெண்மையை பார்க்குறோமா, அந்த தாய்மையை பார்க்குறோமா? ஒரு பெண்ணு ஒரு குடும்பத்தையே கட்டமைக்கிறா, அன்பால கட்டி வைக்கிறா, அந்த குடும்பத்தையே பார்த்துக்கிறா. இப்போது அந்த ஒரு குடும்பம் சரியாக இருந்தாதான், அன்பாக இருந்தாதான், மகிழ்ச்சியோடு இருந்தாதான் ஒரு கிராமம் நல்லா இருக்கும். ஒரு கிராமம், ஒவ்வொரு குடும்பமும் கரெக்டாக இருந்தால் ஒரு கிராமம் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு கிராமமும் சரியாக இருந்தால் ஒரு நாடு நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நாடும் சரியாக இருந்தால் ஒரு உலகம் சரியாக இருக்கும். அப்போது ஒரு உலகத்தினுடைய இன்பம் எதில் தொடங்குது? ஒரு குடும்பத்தில் தொடங்குது. அந்த குடும்பத்தையே அன்பாக பார்த்துக்கிற ஒரு பெண்ணு தான் இல்லையா? ஒரு அன்பால் அரவணைக்கிறவ. பாருங்க, இந்த நதிகளுக்கெல்லாம் பாருங்க பெண்கள் பேர் தான் வச்சிருப்பாங்க, கங்கா, யமுனா, சரஸ்வதி, அந்த மாதிரி.
அது எப்படி எவ்வளோ தடங்கள் வரும், எவ்வளோ வளைவு நெளிவுகள் வரும், எல்லாத்தையும் தாண்டி போய் கடலில் போய் கலக்குது. அதுபோல் குடும்பத்தில் எவ்வளோ ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே அந்த குடும்பத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போகிற ஒரு பெண்ணு தான் அவளுடைய தாய்மை. ஒரு பெண்ணு தன்னுடைய பிரசவத்தில் பல எலும்புகளை ஒரே நேரத்தில் உடைஞ்சா எவ்வளோ வலி வருமோ அவ்வளவு வலியை தாங்கிக்கிட்டு தான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறான். அது மட்டும் இல்லை, ஒரு 6 மாதம் வரைக்கும் அந்த குழந்தையவ இரவு பகல் தூக்கம் இருக்காது, சாப்பாடு சரியாக சாப்பிட முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒரு குழந்தைய அவ வளர்க்குறான். இன்னும் எவ்வளோ நம்ம பெண்களுடைய தியாகம், அந்த தாய்மை அன்பு யாருக்குமே வராது. இவ்வளோ தியாகம் உள்ளம் அந்த தாய்மை, பெண்களை போற்றணுங்க. இந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள், ஒரு பெண் எவ்வளோ அழகு, ஒரு அன்னை தெரசாவை விட ஒரு அழகு இருக்க முடியுமா? எவ்வளோ அன்பு, எவ்வளோ கருணை. இதுபோல் ஒவ்வொரு பெண்களையும் ஒரு தாய்மை உள்ளத்தோடு பார்க்கும்போது நமக்கு ஒரு தவறான எண்ணங்கிறது வராது இல்லையா? ஒரு ஆணை எப்படி பார்க்கணும்? ஒரு ஆண் நம்மளாம் வெளியே பார்க்குறோம், ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்காங்க. அதை வெளியே சொல்லிக்கவே மாட்டாங்க. பெண்களாவது சொல்லிடுவாங்க, ஆனால் ஆண்கள் சொல்லவே மாட்டாங்க. தன் குடும்பத்தினுடைய பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னுடைய நண்பர் தன்னுடைய சின்ன வயசுலேயே பள்ளி படிப்பு படிக்கும்போதே பள்ளி படிப்பை விட்டுட்டு குடும்பத்தை சுமக்கிறதுக்காக போயிட்டாங்க. இப்போ வரைக்குமே குடும்பத்தை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. தனக்குன்னு எவ்வளோ ஆசைகள், அந்த ஆசைகளை கூட தூக்கி போட்டுட்டு தன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தன் குடும்பத்தை தாங்கிட்டு இருக்காங்க. அவர் தான் பார்த்துக்கிறார். இப்போது அவர் தான் கடவுள் இல்லையா? இப்போது இறைவன் யாரு? இந்த உலகமாகிய பெரிய குடும்பத்தை பார்த்துக்கிறாரு இல்லையா? அதே போல ஒரு ஆண் தன்னுடைய சின்ன குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. அதான் வித்தியாசம். அவங்களும் இறைவன் தானே. அவங்களும் இது போல தன்னுடைய ஒரு ஆசையை கூட துறந்துட்டு தூக்கி போட்டு குடும்பத்தை தாங்குறாங்களே, அந்த குடும்பத்துக்காக வாழறாங்களே, மற்றவங்களெல்லாம் முன்னேற்றணும் அப்படின்னு வாழாங்களே, இப்படிப்பட்டவங்க தானங்க தெய்வம் இல்லையா? ஆனால் ஒவ்வொரு ஆண்களுக்கு பின்னாலுமே ஒரு தியாகம் இருக்கும். இது போல ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு ஆணை நம்ம பார்க்கும்போது நமக்கு தவறான எண்ணங்கிறது வராது. அடுத்து, களவு செய்யாதே. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் வாழ்க்கையில். ஏதோ ஒரு பொருள் செல்வத்தை தேடி தான் ஓடுறோம். உறவுகளாகட்டும் எல்லாமே எதுக்கு? நிம்மதியாக இருக்கணும். ஒரு குடும்பத்தை அமைச்சிக்கிறதாகட்டும், செல்வத்தை தேடுறதாகட்டும், பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே நிம்மதியாக இருக்கத்தான், நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கத்தான். ஆனால் நம்ம மற்றவர்களுடைய பொருட்களை களவு செய்யும்போது நமக்கு நிம்மதியே இருக்காது, ஆனந்தமே இருக்காது. எப்போ போலீஸ் பிடிப்பானே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில்லாத நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ முடியும்? என்னதான் தங்க தட்டுல விதவிதமாக சாப்பாடு இருந்தாலும் பசிச்சாதானே சாப்பிட முடியும் இல்லையா? இந்த நிம்மதி இருக்கணுங்க, நிம்மதி வேண்டும். எவ்வளோ பஞ்சு மத்தையில் ஏசுருமே போட்டிருந்தா கூட தூக்கம் வந்தாதான் தூங்க முடியும். அப்போது நம்முடைய நிம்மதி எங்கே இருக்குது? நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம எந்த வாழ்க்கையில் இருந்தாலும் நமக்கு கடவுள் எதை கொடுத்துருந்தாலும் அதில் நம்ம நிம்மதியை பார்க்கணும். நமக்கு போதுங்கிற நிறைவை பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் வராது. ஒரு வசனம் இருக்கு, எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர், உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். அவருக்கு தெரியாதா? இவ்வளோ தூரம் நம்மளை படைச்சி நம்மளை காத்து இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கோம். இது வரைக்கும் பார்த்துக்கிட்ட கடவுள் இனிமேல் பார்த்துக்க மாட்டாரா? ஒரு கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கு கூட உணவு கொடுக்குற இறைவன் நமக்கு கொடுக்க மாட்டாரா? இறைவன் எல்லாம் கொடுப்பாரு
நம்புனா போதும். அதனால அடுத்தவர்கள் பொருளுக்கு நம்ம ஆசைப்படவே கூடாது. இன்னொன்று, இது ஏதோ இல்லாதப்பட்டவங்க, இல்லாத ஏழைகள் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை. இப்போது 5 ரூபா பொருளை 50 ரூபாய்க்கு விற்கிறாங்களே, அதுவும் ஒரு வகை களவு தான். ஒரு வேலையாட்களை இத்தனை மணி நேரம் தான் வேலை வாங்கணும்னு இருக்கு. அதற்கு அதிகமாக வேலை வாங்கி கஷ்டப்படுத்துகிறாங்க இல்லையா? இப்போது அவர்கள் உழைப்பை களவு செய்கிறாங்க. அதுவுமே ஒரு வகை களவு தான். இது போல் எவ்வளோ நடக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க. மிகப்பெரிய பாவம், அது செய்யவே கூடாது. அடுத்து, பொய் சாட்சி சொல்லாதே. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா பைபிளில், யாரு காட்டி கொடுக்குறா ஏசப்பாவை? யூதாஸ் காட்டி கொடுக்குறாரா? கடைசியில் என்ன ஆகுது? தற்கொலை பண்ணிக்கிறாரு. யாருமே அவரை எதுவும் சொல்லலை. அவர் மனசாட்சி அது தவறுன்னு அவருக்கு சொல்லி அதை உறுத்திடுச்சு. ஒரு திருக்குறள் இருக்கு, தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். யாரும் சுட தேவையில்லை, யாரும் அவங்கள கொல்ல தேவையில்லை. அந்த மனசாட்சி இருக்கு இல்லைங்களா, அதுவே அவங்கள கொன்னுடும். ஒரு இருட்டான அறையில நம்ம தவறு செய்கிறோம், அது நம்ம கண்ணுக்கே தெரியல, நமக்கே தெரியல. ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்கு, ஒரு கும் இருட்டு, நமக்கே தெரியல. அந்த இடத்துல நம்ம தப்பு செஞ்சால் கூட, யாருமே பார்க்கலனா கூட, அது நமக்கு வரும். அதனுடைய பாவம் நமக்கு சேரும். ஏன்? நமக்கு சாட்சியாக இருந்து இறைவன் பார்த்துட்டே இருக்கிறாரு. யாருக்குமே தெரியலனா என்ன, நமக்கே கூட தெரியலனா என்ன, ஆனால் இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். நமக்குள்ளே ஆத்மாவாக இருந்து சாட்சியாக இருந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு. நம்ம இறைவன் எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம தப்பு செஞ்சால் அவருக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு நம்மள பல பேருக்கு நமக்கு தோணும். நம்ம கிட்ட தான் இருக்கிறாரு இறைவன், நமக்குள்ள ஆத்மாவாக இருக்கிறாரு. நமக்கு பயம் வரணும். ஒவ்வொரு தடவையும் தவறு பண்ணும்போது இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பயம் வந்தாதான் நம்ம தப்பு செய்ய மாட்டோம். சரி, அடுத்து, பிறர் தாரத்தை விரும்பாதே. திருக்குறளில் ஒரு திருக்குறள் வரும், பிறன்மனை நோக்காத பேராண்மை. யார் பிறருடைய மனைவியை நினைக்காத விரும்பாத இருக்கிறானோ அவன்தான் ஆண்மை கொண்டவன், பேராண்மை கொண்டவன் அப்படின்னே சொல்கிறாரு. அதாவது பிறருடைய மனைவியை விரும்புகிறவங்க நிஜமாகவே அவங்க உண்மையா ஒரு மனிதனாகவே இருக்க மாட்டாங்க. நான் உண்மை. இப்போது 3 வகையான ஒரு வலை. அது என்ன அப்படின்னா, ஒன்று மண்ணாசை, இன்னொன்று பொன்னாசை, இன்னொன்று பெண்ணாசை. இந்த 3 ஆசைகள் நமக்கு வலையாக இருக்குது. இதிலிருந்து எவன் தப்பிக்கிறானோ அவன்தான் ஒரு மனிதன். அதில் யாரெல்லாம் சிக்கிக்கிறானோ அவன் அழிஞ்சு தான் போவான். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஏதோ சாதாரணமாக தன்னிச்சையாக நடக்குது அப்படின்னு. ஒவ்வொன்றுக்குமே காரணம் இருக்குது. அதனால் நம்ம தான் விழிப்புணர்வாக இருக்கணும், ஒவ்வொன்றையும் விழிப்புணர்வாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ஏன்னா காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு இல்லையா? எவ்வளோ இன்னைக்கு கலாச்சாரம் சீரழிஞ்சு போயிருக்கு. உலகமே நம்ம இந்தியாவை பார்த்து ஒரு விஷயம் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்தியானா அது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழறவங்க தான் இந்தியர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் இப்போ இந்த காலத்தில் அது இப்போ இல்லாமையே போயிடுச்சு, இப்போ சீரழிஞ்சு போச்சு. ரொம்ப தவறுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் விழிப்புணர்வு வேணும். அடுத்த தலைமுறைக்கு இந்த கலாச்சாரம், இது பண்பாடு, நம்ம இப்படித்தான் வாழணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கல அப்படின்னா இது ரொம்ப மோசமாயிடும். நம்ம கிட்ட தான், இப்போ நம்ம கையில் தான் இருக்குது.
நம்ம தான் இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். நம்ம தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்து, பிறருடைய உடைமையை விரும்பாதே. மனிதர்களுக்கு பொதுவாகவே நம்மக்கிட்ட இருக்கிறத விட அடுத்தவங்க கிட்ட இருக்கிறது மேலே ரொம்ப ஆசை வரும். அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு தோணும். ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு. அது போல தான் இந்த பக்கம் இருந்து பார்த்தா இதுதான் சூப்பரு, அந்த பக்கம் இருந்து பார்த்தா அதுதான் சூப்பருங்கிற மாதிரி மனிதர்கள் பிறருடைய உடைமையை பார்த்து ஆசைப்படுவாங்க. ஒரு விஷயம், இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சூழ்நிலைகளுமே ஒவ்வொரு எக்ஸாமாக தான் இது நம்ம நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கான பரீட்சைகள், நமக்கான சோதனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைகளை இப்படித்தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். நீ எப்படி நடந்துக்கிற அந்த சூழ்நிலையில்? இப்போது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கொஷின். யாருக்குமே ஒருத்தர் போல் இன்னொருத்தருக்கு கொஷின் கிடையாது. வேறு வேறு கொஷின், வேறு வேறு சூழ்நிலைகள், வேறு வேறைய அவர்களுக்கான வேலைகள் வேறு வேறு. இந்த உலகத்துக்கு வந்த எல்லாரும் வரோம். ஒவ்வொருத்தருக்குமே கடவுள் ஒவ்வொரு வேலையை கொடுப்பாரு. இப்போ யாருக்குமே ஒன்று போல் இன்னொன்று கிடையாது. வேலைன்னா என்ன? அவங்களுக்கான வாழ்க்கை முறை. இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொன்று வேறு வேறு மாதிரி. அப்போது மற்றவன் கொஷினுக்கு நான் ஆன்சர் எழுதுனேன்னா நான் எப்படி பாஸ் ஆவேன்? முடியாது இல்லையா. அப்போது அவனுக்கு என்ன கொடுத்துருக்கா, இன்னொருத்தருக்கு என்ன கொடுத்துருக்கான், அது அவனுடைய பிராப்தம், அவனுக்கு இறைவன் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இப்போது நம்ம ஏன் அவரை பார்த்து நம்ம ஏங்கணும்? இன்னொருத்தர் உடைமையை நம்ம ஏன் ஆசைப்படணும்? நமக்கு என்ன கொடுத்துருக்குறானோ இறைவன், அதுதான் நம்முடையது, நமக்கானது. சரிங்களா? இன்னொருத்தருடைய உடைமையை நம்ம விரும்பக்கூடாது. அந்த கிராட்டிடியூட் இருந்துச்சுன்னா, இப்போது நன்றி உணர்வு நமக்கு கொடுத்துருக்குறாரு இல்லைங்களா. எதுவுமே இல்லைன்னு கூட வச்சுங்களேன். இறைவா, இன்னைக்கு எனக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குற, அதுக்கு ரொம்ப நன்றி. இப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு இறைவன். என்னைக்கு இன்னும் எனக்கு இது கிடைக்கல, இன்னொருத்தனுக்கு இது கொடுத்துருக்க, இன்னொருத்தனுக்கு இருக்குது அப்படின்னு இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தர் உடைமையை பற்றி நம்ம ஆசைப்படுறோமோ நமக்கு கிடைக்கிறது கூட கிடைக்காதுங்க. இதுதான் உண்மை. இப்படித்தான் பிரபஞ்சம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, அடுத்து 11, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை நேசிப்பது. அது முழு மனசோட முழு ஒரு ஆத்ம திருப்தியோட இறைவனை வணங்கணும். இப்போ அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். ஒரு இறைவனை எப்படி தெரியுங்களா தேடணும்? நம்மலாம் இறைவனை எப்படி வணங்குறோம்? போகிறோம், நமக்கு ஏதாவது கஷ்டம்னா மட்டும்தான் அதிகமாக கடவுளை வணங்குவோம். கரெக்டு தானே? கடவுளை நமக்கு ஒரு வேலை ஆகணும்னா கடவுளை வணங்குவோம். இல்லை ஏதோ வணங்குறோம்ப்பா எல்லாரும், அதாவது இப்படி சொல்கிறாங்க வணங்கன்னு சொல்கிறாங்க, நான் வணங்குறேன் அப்படின்னு பல பேர் வணங்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி தெரியுங்களா இருக்கணும் இறைவனுடைய தேடல்? ஒரு அன்பான மனைவி தன் கணவனை விட்டு பிரிஞ்சுட்டானா அவளுடைய ஏக்கம் எப்படி இருக்கும்? முடியுமா? அவளால் நிம்மதியாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. எப்படா என் கணவனை நான் போய் சேர்வேன் அப்படின்னு அவள் மனசு எப்படி துடிக்கும்? அப்படி துடிக்கணும் இறைவனை நம்ம சேர்றதுக்காக, இறைவனுடைய அன்புக்காக. அப்புறம் இன்னொன்று, ஒரு குழந்தை, ஒரு தாய் தான் உலகம்னு வாழ்ந்த ஒரு குழந்தை தன் தாயை பிரிஞ்சிருச்சுன்னா அந்த குழந்தையோட மனப்பாங்கு எப்படி இருக்கும்? அந்த ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? என் தாய் தான் எனக்கு எல்லாம், அந்த தாயை விட்டு நான் இருக்கவே முடியாது. அந்த குழந்தை எப்பவும் அழுதுகிட்டு தான் இருக்கும், இறைவா நான் உன்னை பிரிஞ்சு இருக்கிறேனே அப்படின்னு. அது எப்படி அழுவும்? அப்படி இருக்கணும் நம்ம ஏக்கம், நம்ம கடவுளுடைய தேடல் அப்படி இருக்கணும். இன்னொன்று, ஒரு கஞ்சன், ஒரு ரூபா செலவு பண்ணுறது கூட யோசிக்கிற ஒரு கஞ்சன் ஒரு ரூமில் அடைச்சி போட்டுறாங்க. அது போல் ஒரு கஞ்சனை பக்கத்து ரூமில் ஃபுல்லாக பணம், அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த பக்கத்து ரூமில் ஃபுல்லாக பணமாக இருக்குது, உனக்கு பொழுது விடிஞ்ச உடனே இந்த பணம்லாம் உனக்கு தான் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னால் அவனுக்கு தூக்கம் வருமா?
வரவே வராது. எப்படா பொழுது விடியும், எப்படா அந்த பணத்தை அடையலான்னு அவன் எப்படி ஏங்குவான். அப்படி இருக்கணும் நம்ம ஏக்கம். எப்படா எப்படா இந்த உலகம், இந்த வாழ்க்கையில நான் இறைவனை அடைவேன், இறைவனுடைய அன்பை நான் முழுசா பெறுவேன், எப்படா இந்த ஏக்கம் தீரும் அப்படின்னு நமக்கு தூக்கமே வராது. அப்படி இருக்கணும் இறை தேடலை. நினைச்சா இறைவனை நினைக்கணும். அது போல நம்மளுடைய தேடல் ரொம்ப ஆழமாக இருக்கணும். ரொம்ப ஆழமாக இருந்தாதான் நம்ம நம்ம அவருடைய நிலையை அடையும், அவர் திருவடியை நம்மளால் அடைய முடியும். இறைவனுடைய அன்பு நமக்கு முழுமையாக கிடைக்கும். இன்னொன்று நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் தெரியுங்களா? கடைசி வரைக்கும் நம்ம அந்த எவ்வளோ சோதனை கொடுத்தாலுமே அந்த மாறாத அன்பு, அந்த மாறாத நம்பிக்கை இருக்கணும். ஒரு ஊரில் ரொம்ப நாளாக மழை பெய்யாமல் காஞ்சி போயிருக்கு. அந்த ஊரே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ புதுசாக ஒரு நபர் வராரு. அந்த நபர் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு எல்லாரும் ஊர் எல்லாருமே இங்கே ஒரு இடத்துல கூட்டிடுங்க, நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ப்ரேயர் பண்ணி முடிஞ்ச உடனே மழை பெய்யும் அப்படின்னு அந்த நபர் சொல்கிறாரு. எல்லாரும் சரி எல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்களா. போகும்போது பேசிகிட்டே போகிறாங்க. எப்படி பெய்யும், எவனோ ஒருத்தன் புதுசாக வந்து சொல்கிறானா, அது எப்படின்னா பெஞ்சிருமா என்ன அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். இன்னொருத்தர் இத்தனை நாளாக பெய்யாத மழை இனிமேலாக பெய்ய போகுது, எல்லாம் ஏதோ சொல்கிறான், பார்ப்போம் நாளைக்கு வந்து தான் பார்ப்போமே அப்படின்ட்டு யாருக்குமே பெருசாக நம்பிக்கை இல்லை. இப்போ எல்லாம் நாளைக்கு எல்லாம் கூடுறாங்க, ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே மழை வந்துடுது. இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, எப்படி இது நடந்தது அப்படின்னு அந்த நபர்கிட்ட கேட்குறாங்க. அவர் ஒரு சின்ன பையனை கை காமிக்கிறாரு. அந்த பையன் கையில் கொடை வச்சிருக்கிறான். இப்போது அந்த நபர் சொல்கிறாரு, நாங்கள் நேற்று சொன்னேன், ஆனால் நீங்கள் யாருமே நம்பலை. இந்த பையன் நம்பினதால தான் கூட்டம், இந்த ப்ரேயர் கூட்டம் முடிஞ்ச உடனே மழை வந்துடும் அப்படின்னு சொன்னதை நம்பினதால தான் கொடை எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். அப்போது இந்த பையனுடைய ஒருவனுடைய நம்பிக்கைக்காக உங்கள் ஊர் முழுக்க மழை வந்துச்சு அப்படின்னு சொன்னாராம். அதாவது நம்பிக்கைன்னா அப்படி இருக்கணுங்க. அதாவது கண்மூடித்தனமாக நம்பணும். இறைவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இறைவன் கண்டிப்பாக வருவார். இறைவன் கண்டிப்பாக பேசுவார். அந்த முழு நம்பிக்கை இருக்கணும். அடுத்து, தன்னைத்தான் நேசிப்பது போல் பிறரையும் நேசிப்பது. இந்த உலகத்தில் எவ்வளோ குற்றங்கள் நடக்குது இல்லையா? எவ்வளவோ குற்றங்கள் நடக்குது. நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஒருத்தன் தன்னை போல பிறரை நேசிக்கிறான் அப்படின்னா எப்படி இன்னொருத்தனுக்கு வன்முறையை செலுத்துவான், இன்னொருத்தன் மேலே இன்னொருத்தனுக்கு எப்படி துன்பம் கொடுப்பான். சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு லைனு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இப்போது நம்மெல்லாம் ஒரு நினைப்போம், நமக்கு எப்பவும் நல்லது தான் நடக்கணும், நம்மளை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, நம்மளை எல்லாருமே பாராட்டணும், எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக தான் நமக்கு நினைக்கும் போது பாசிட்டிவாக நினைப்போம். நமக்கு நல்லது நடக்கணும், நல்லது மற்றவங்க எல்லாம் நமக்கு நல்லதே செய்யணும், எல்லாமே நினைப்போம். ஆனால் மற்றவங்களுக்குன்னு வரும்போது நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதுதானே இன்னொருத்தரும் அப்படி தானே நினைப்பாங்க. நம்மளை யாராவது சொல்லிட்டாங்களா, இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன இப்படி ஒரு வார்த்தையை என்னை கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்கிறோமே, நம்ம இன்னொருத்தர் மேலே அந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்களுக்கும் அப்படி தானே வலிக்கும். இன்னொருத்தர் நம்ம மேலே நம்ம யாராவது வன்முறை செலுத்திட்டாங்கன்னா, நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா நமக்கு தாங்கவே முடியாது. இன்னொருத்தருக்கும் அப்படி தானுங்களே. போல நம்ம தன்னை போல பிறரை நேசிக்கும் போது இந்த உலகத்தில் துன்பமே கிடையாது யாருக்கும். உண்மையாகவே எல்லாருமே ஒரு தாய் மக்களாக தான் நம்ம எல்லாரும் வாழும். வாழ்க வளமுடன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.